கரூரில் வருமான வரித்துறை பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட உண்மையான தொகை எவ்வளவு என்பது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லஹானி பதிலளித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு லஹானி அளித்த பதில்களை பார்க்கலாம். கரூர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டா சொன்னது. ஆனா 100 கோடி இருக்கும், 400 கோடி இருக்கும். ஆனா வெளியே வந்தது இவ்வளவுதான். இது வெளியில சொன்ன அமௌண்ட் சின்னதா ஒரு சின்ன சம் சொல்லிட்டாங்க. ஆனா உள்ள பிடிபட்டது பெரிய அமௌண்ட் சொல்லி பாமக நிறுவனர் ராமதாஸ் நிறைய பேர் சொன்னாங்க. அதுல டிரான்ஸ்பரன்சி உண்மையிலே என்ன நடந்திருக்கோ அதுதான் வெளியில சொன்னதுதான் உண்மையில நடந்திருக்கா? இல்ல அதான் நமக்கு இந்த தடவை நம்ம எலெக்ஷன்ல நம்ம சொல்லுவோம் அந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்கம் டேக்ஸ் தான் ஒரு சிறந்த அம்சமாகும். சப்போஸ் இதே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சர்ச் பண்ணிருந்தாங்கன்னா டெபினட்டா இதை குற்றச்சாட்டு எல்லா தலைவரும் எல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்கம் டேக்ஸ் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட சிபிடிடிக்கு உள்ள இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் எவ்ரிதிங் ஹஸ் பீன் வீடியோகிராஃப்டு. சோ அதுக்கு சந்தேகத்துக்கு வாய்ப்பு இல்ல. எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டதோ அதுதான் வெளியே சொல்லப்பட்டிருக்குது.